ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 4 லா ஆஃப் மோஷன் உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளத்துல என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பாக்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் பாத்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது. இந்த பாக்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு எப்பவுமே இந்த பாக்ஸுக்கு ரெண்டு வகையான சப்போர்ட் இருக்குது. அதுல சப்போர்ட் ஒன்று வந்து கீழே வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கு, ஃபிளாட் சர்ஃபேஸ். அப்புறம் வந்து இன்னொரு சப்போர்ட் வந்து வெர்டிக்கல் வால் மாதிரி இருக்கு. ஆனா ரெண்டு சர்ஃபேஸுமே ஸ்மூத்தா இருக்கிறதுனால எந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகாது. ஓகே. இதுதான் இந்த கான்ஃபிகரேஷன். இப்படிதான் இருக்குது. ஓகே. இதுல வந்து என்ன கேட்டுட்டாங்கன்னா, இந்த நார்மல் ஃபோர்ஸ், அதாவது நார்மல் ஃபோர்ஸ் இன்டராக்ஷன், அதாவது இந்த பாக்ஸுக்கும் வெர்டிக்கல் வாலுக்கும் இடையில நார்மல் ஃபோர்ஸ் வர்சஸ் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி எவ்வளவு மூவ்மெண்ட் இருந்தா எவ்வளவு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த 4ல எந்த ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குவோம். சிஸ்டத்துல கிராவிட்டி இந்த கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் கோஆர்டினேட் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என்னுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ ரைட் ஹேண்ட் ரூல் படி உள்ள கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதோட கரஸ்பாண்டிங்கான யூனிட் வெக்டர்ஸ் ஐ வெக்டர், ஜே வெக்டர், அப்புறம் கே வெக்டர். கே வெக்டர். அப்புறம் இது இது எல்லாமே யூனிட் யூனிட் வெக்டர்ஸ். ஸோ இது ஹேவிங் டைரக்ஷனல் மட்டும் தான் இருக்கும். மேக்னிடியூட் வந்து 1. ஸோ இதை கொண்டு போயிருக்கனால அதோட ஆன்சர் வந்து அதோட வெக்டார் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். ஓகே. ஓகேவா? அப்புறம் இப்போ இப்போ இதை டாப் வியூல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ டாப் வியூல இந்த கிராவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி வந்து மைனஸ் ஜி வெக்டார்ல இருக்குது. அதாவது மைனஸ் ஜி ஜே வெக்டார். ஓகேவா? இப்போ இதோடைய டாப் வியூல இருந்து நம்ம பார்க்குறோம். அதாவது டாப் வியூனா நம்ம இங்க இருந்து எட்டி பார்க்கணும். இங்க இருந்து எட்டி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேருந்து பார்த்தாச்சுன்னா இந்த டயக்ராம் அப்ராக்சிமேட்டா நான் இதான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து 3 டைமென்ஷனல் பார்க்க எலிப்டிக்கல் மாதிரி தெரியுது. ஆக்சுவலா சர்க்குலர் மோஷன் தான் இது. ஸோ டாப் வியூல இருந்து பார்க்கும்போது அதாவது எக்ஸ் ஜெட் ஆக்சிஸ் இப்படி இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் இப்படி இருக்கும். அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து வெர்டிகல் டு த பிளேன்ல இருக்கும். ஒய் ஆக்சிஸ் எக்ஸாக்டா வெர்டிகல் டு த பிளேன்ல இருக்கும். அதாவது வெர்டிகல் அலாம் வெர்டிகல் டு த பிளேன் நம்மள நோக்கி இருக்கும் ஆக்சுவலா அதோடைய பூரி. இப்போ இப்போ நான் வந்து கரெக்டா Z பொசிஷன்ல இருக்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும் ஆக்சுவலா. பட் Z பொசிஷன்ல இருந்துச்சுன்னா எனக்கு வெக்டார் ரெப்ரசென்ட் எனக்கு பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காண்டி தான் நான் வந்து இதை யூஸ் பண்றேன். அதனால நான் என்ன பண்றேன், ஸோ இந்த இடத்துல நான் இதோட ஃப்ரீ பாடி டயகிராம் பார்த்தோம்னாக்க, இதுல ஜஸ்ட் இப்போ இப்போ வந்து டாப் வியூல எட்டி பார்க்கும்போது நார்மல் ரியாக்ஷன் ஒண்ணு, அதாவது இந்த வெர்டிக்கல் வாலுக்கும் நம்மளுடைய பாக்ஸுக்கும், அதாவது பிளாக்குக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய இன்டர்னல் நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து N1ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி ஏன் N1 வச்சிருக்கேன்னா, என் அடுத்த ஒரு நார்மல் ஃபோர்ஸும் இருக்கும் ஆக்சுவலா. பாருங்க, இப்போ மொத்தம் இது வந்து ஜஸ்ட் டாப் வியூ வந்து சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி உங்களுக்கு வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ 3 டைமென்ஷனல் வியூ போவோம். ஏன்னா இது 3D ஆக்சுவலா பேசிக்கா. ஸோ 3Dல என்னென்ன ஃபோர்ஸ் வெக்டார் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னாக்க N2 வெக்டார். N2 வெக்டார் அப்படிங்கிறது நார்மல் ஃபோர்ஸ் வெக்டார். ஓகேவா? ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வெக்டார் வந்து அதோட மேக்னிட்யூட் டைம்ஸ் அதோட டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஜே ஆக்சிஸ். ஓகே. அந்த டைரக்ஷன்ல இருக்கும். எக்ஸாக்ட்டா. ஏன்னா வந்து இது வந்து இந்த N2ங்கிறது வந்து இந்த நார்மல் ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த பாக்ஸுக்கும் இந்த ஃப்ளோருக்கும் உள்ள நார்மல் ஃபோர்ஸ். அதே மாதிரி N1 வெக்டார்ங்கிறது வந்து இந்த பாக்ஸுக்கும் அந்த வெர்டிக்கல் வாலுக்கும் இடையில உள்ள நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே இன்டர்னல் ஃபோர்ஸ். அதனால நான் பிளாக்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து மொத்த சிஸ்டமா கன்சிடர் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். பட் கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படி கிடையாது. கிராவிட்டி ஃபோர்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ W வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் படி இது நெகட்டிவ் வேல்யூ வச்சுக்கலாம். மைனஸ் எம்ஜி ஜே. அதே மாதிரி என் ஒன் வந்து என்ன என்ன டைரக்ஷன்ல இருக்கும், எக்ஸாக்டா கே டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா என்னுடைய பொசிஷன் வந்து எக்ஸாக்டா இந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால அதோடைய நான் டைரக்ஷன் வந்து N1 கே வெக்டார்ல இருக்கும். ஏன்னா நான் வந்து Z ஆக்சிஸ் எக்ஸாக்டா நான் வந்து என்ன ரைட் ஹேண்ட் ஃப்ரேம் படி எடுத்திருக்கேன், ஆக்சிஸ் படி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல உள்ள எல்லா ஃபோர்ஸும் நம்மளோட இதுக்கு மேல ஏற எந்த ஃபோர்ஸும் இந்த பிளாக்ல ஆக்ட் ஆகல. ஸோ வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம். அதோட கரெக்ட். இப்போ இதுக்கு ஈக்குவலான, ஸோ இது காஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலானா மோஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எல்லா ப்ராப்ளம்லயும் பார்த்தீங்கன்னா, மோஷன் மோஷன் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு மேக்ஸிமம் தெரியும். ஃபோர்ஸ் அத வச்சு தான் நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க மோஷன் எந்த டைரக்ஷன்ல போகுதுங்கிறத ரொம்ப தெளிவா பார்க்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா
இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் டைரக்ஷன்ல பார்ப்போம். எக்ஸ் டைரக்ஷன்ல மோஷன் இருக்கா பாருங்க. அதாவது மோஷன்னா ஆக்ஸலரேஷன். எக்ஸ் டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து கான்ஸ்டன்ட் அந்த இன்ஸ்டன்ட்ல அது எப்பவுமே கான்ஸ்டன்ட் பாத் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கு. மோஷன்ல தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற போதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த ஒரு ஆக்ஸலரேஷனும் கிடையாது. அதனால 0 ஐ வெக்டார்ன்னு போட்டுவிட்டேன். அதே மாரி அ Z ஆக்சிஸ் சாரி Y ஆக்சிஸ் இருக்கும். Y ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் வந்து எப்பவுமே இது ஒரு கன்ஸ்ட்ரெய்ன்ட் கரெக்ட்டா? அதாவது இந்த பிளாக் வந்து எப்பவுமே இந்த சர்ஃபேஸ் மேலேயே இருக்குது. இது எந்த மோஷனும் Y ஆக்சிஸ்ல பண்ண போறதில்ல. அதனால Z ஆக்சிஸ் சாரி J ஆக்சிஸ்ல வந்து J வெக்டார் வேல்யூ 0 போட்டாச்சு. அதாவது Y ஆக்சிஸ்ல J யோட வேல்யூ 0 போட்டாச்சு. ரைட். சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Z டைரக்ஷன்ல பார்த்தோம்னாக்க, Z டைரக்ஷன்ல இப்போ உங்களுக்கு நீங்க வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மோஷன் இன் த பிளேன்ல அதாவது 2 டைமென்ஷனல் மோஷன் கரெக்ட். அந்த பிளேன்ல நீங்க வந்து பார்த்தா தெரியும். ஒரு பொருள் வந்து சர்க்குலர் பாத்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலயோ இல்ல இது வந்து ஏதோ இன்கிரீசிங் த வெலாசிட்டி அதாவது ஆக்ஸலரேஷனோட சேர்த்து அது மூவ் ஆயிட்டு இருக்குன்னா, அதுக்கு ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஈவன் இது கான்ஸ்டன்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப மோஷன்ல இருந்தா கூட இதுக்கு ஒரு ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இதே பாக்ஸ் ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போனுச்சுன்னா, ஆக்ஸலரேஷன் வெக்டார் கிடையாது 0. ஆனா இது இந்த பாக்ஸ் வந்து சர்க்குலர் பாத்ல சுத்துறதுனால, இது ஈவன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மெயின்டெயின் ஆனா கூட அதோட ஆக்ஸலரேஷன் உண்டு. அந்த ஆக்ஸலரேஷனோட வேல்யூ என்ன? v ஸ்கொயர் பை ரோ. இதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னாக்க இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது இந்த டைரக்ஷன்ல கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ இந்த டைரக்ஷன்ல கரெக்ட்டா இருக்கும். இது எக்ஸாக்ட்டா இதுதான் வந்து வி ஸ்கொயர் பை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் வச்சுக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நார்மல் ஆக்ஸலரேஷன் சொல்லுவாங்க. நார்மல் அண்ட் டான்ஜென்ஷியல் காம்போனன்ட் இது வந்து நார்மல் காம்போனன்ட். ஸோ ஏஎன் பேசிக்கா இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ரோ. வி ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் பை ரோ. ரைட். இதுதான் அதோடைய ஆக்ஸலரேஷன். அப்ப நம்மளுக்கு இந்த மோஷனோட ஆக்ஸலரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நல்லாவே. நம்மளுக்கு இந்த ஃபோர்ஸும் தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்போ நியூட்டன்ஸ் லாவ அப்ளை பண்ண வேண்டியதுதான். நியூட்டன்ஸ் லா என்னது ஆக்சுவலா சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டூ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் வெக்டார். இங்க வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது? N1ங்கிற நார்மல் ஃபோர்ஸ் வெக்டார் இருக்கு. Wங்கிற கிராவிட்டி ஃபோர்ஸ் வெக்டார் இருக்கு. M2 அப்படிங்கிற அனதர் நார்மல் ஃபோர்ஸ் வெக்டார் இருக்கு. ஈக்குவல் டூ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் நம்ம இப்பதான் அனலைஸ் பண்ணோம். இந்த மோஷன் இப்படிதான் இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்மா தெரியும். இதை நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க நம்மளுக்கு தேவையானது நார்மல் ரியாக்ஷன் இந்த வெர்டிகல் வாலுக்கும் பாக்ஸுக்கும் உள்ள நார்மல் ரியாக்ஷன் அதாவது N1 தான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறபோது எனக்கு கேயோட டேர்மை மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். மத்த டேர்ம் எனக்கு தேவையில்லாதது. ஜே டேர்மு, கே டேர்ம், ஜே டேர்மோ, கே டேர்மோ எனக்கு தேவையில்லாதது. ஜே டேர்ம் நீங்க பண்ணீங்கன்னா N2 நார்மல் ரியாக்ஷன் இன் ஃப்ளோருக்கும் பாக்ஸுக்கும் இடைப்பட்ட நார்மல் ரியாக்ஷன் கிடைக்கும். ஆனா இதே இது கே டேர்ம நீங்க பண்ணீங்கன்னா, கே டேர்ம் மட்டும் பண்ணீங்கன்னா, பார்த்தீங்கன்னா, வி ஸ்கொயர் பை ரோ இதை ஈக்குவேட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸா இருக்குங்கிறது உங்களுக்கே புரியுது. இது கரெக்ட்டா பேலன்ஸ் ஆகும். இப்போ இப்போ கே டைரக்ஷன் நம்ம வந்து அதாவது இங்க கே காம்பவுண்ட நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? N1 ஈக்குவல் டூ மாஸ் இன்டு வி ஸ்கொயர் பை ரோ. இத வந்து நான் வந்து Nன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த N இதுதான் Nன்னு இருக்குதுங்கிறதுனால இங்க Nன்னு எடுத்துக்கிட்டேன் N1. ஏன்னா இந்த N1 தான் என்னது? அதாவது இன்டர்னல் ரியாக்ஷன் பிட்வீன் பாக்ஸ் அண்ட் வெர்டிகல் வால். அதனால N1 Nன்னு எடுத்துக்கிட்டேன். இதுதான் அந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நமக்கு தருது. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தருது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஆர்டர் டிகிரி வந்து 2 இருக்குது. ஓகே. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி எடுத்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன். அதனால தப்பு ஆப்வியஸ்லா. ஆப்ஷன் பியும் வராது. ஏன்னா அது லீனியர் ஈக்குவேஷன் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் லீனியர் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க. ஏ அண்ட் டி. இந்த 2ல நம்ம எந்த ஈக்குவேஷன கரெக்ட்டா சூஸ் பண்ணேன்? இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கு தான் நம்மளுடைய யூஸ் ஆன ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் ஆகும். மறுபடியும் இது என்ன பண்றேன் ஸ்லோப் எடுக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இது வெலாசிட்டி வெர்சஸ் நார்மல் ரியாக்ஷன் வெர்சஸ் வெலாசிட்டி அப்படிங்கும்போது நான் dn பை dv எடுக்கிறேன். ஓகேவா? dn பை dv எடுக்கும்போது என்ன நடக்குது? மேல உள்ள ஃபங்ஷன் என்ன நடக்குது? m இன்டு 2v பை ரோ வந்துருது. இதுல வந்து m, ரோ அப்புறம் 2 இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து என்ன எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஸ்லோப் ஆஃப் த கர்வ் வந்து எப்படி இருக்குது? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. லீனியரா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பட் அது நம்மளுக்கு தேவையில்ல. இது எவ்வளவு தூரம் எவ்வளவு ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியாது. பட் ஏதோ ஒரு வேலையில இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கான்ஸ்டன்டா இல்ல. ஏன்னா ஸ்லோப் ஆஃப் த கர்வ் வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ஸ்லோப் வந்து இந்த இதுல ஸ்டார்ட்டிங்ல இந்த இது ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்லோப் இருக்குது ஆக்சுவலா. ரைட். ஸோ வந்து இப்ப ஸ்டார்ட்டிங்ல v இஸ் ஈக்குவல் டூ 0வா இருந்தா இதோட ஸ்லோப் வந்து 0வா இருக்கு. அப்படிங்கும்போது இதோட ஸ்லோப் எக்ஸாக்ட்டா 0வா இருக்கு ஆக்சுவலா. அதான் கரெக்ட். கிட்டத்தட்ட சேமா இருக்கு. 0வா இருக்குது. ஓகேவா? 0வா இருக்குது. அப்புறம் ஸ்லோப் வந்து பாருங்க, அப்படி போக, போக, போக இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஸ்லோப் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ இந்த 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 கான்செப்ட் படி இது ஆன்ஸரா இருக்க ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இந்த இத பார்ப்போம். இதுல என்ன பிரச்சனை? இந்த இது பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு இது தெரியும். இது தப்பு, இது தப்பு. லீனியர் ஈக்குவேஷன்ங்கிறதுனால 2 தப்பு. இத பார்த்தோம்னாக்கா ஸ்டார்ட்டிங்லயே ஸ்லோப் ஆக்சுவலா ரொம்ப அதிகமா இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்லோப் வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கு. ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கு ஆக்சுவலா. தப்பு. ஏன்னா நமக்கு டைம் வந்து 0வா இருக்கும்போது, அதாவது வெலாசிட்டி 0வா இருக்கும்போது, இதோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா, மாஸ் மாஸ் இன்டு 0 ஆக்சுவலா 0 ஆக்சுவலா. ஸோ 0 அப்படிங்கும்போது இதுதான் எக்ஸாக்ட்டா பொருந்துது. அப்படின்னா ஆன்ஸர் இதுதான் கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்க முடியும். இது தப்பு ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க எல்லா விஷயங்களும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுவரைக்கும் நான் 3 ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த 3 ப்ராப்ளங்களும் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நியூட்டன்ஸ் லாவோடைய இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். நீங்க வந்து முக்கியமா நீங்க பார்க்கக்கூடியது ஒண்ணே ஒண்ணு என்ன விஷயம் பார்க்கணும்னா, ஆக்ஸலரேஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஆக்ஸலரேஷனுடைய அந்த மோஷனுடைய ஆக்ஸலரேஷன் எந்த மாதிரி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபோர்ஸ் வேல்யூ இருக்க போகுது. அதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயகிராம் கரெக்ட்டா நீங்க வரைஞ்சிட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா வந்துரும். இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த வீடியோ ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி நீங்க எந்த ப்ராப்ளத்தையும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு நான் நம்புறேன். பார்ப்போம். தேங்க் யூ.